சண்முகம் சார் சேர்மன் அவர்கள், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இன்று எனக்கும் என்னுடைய நண்பர் சிறந்த நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இதை வழங்கியதை நினைக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த புரட்சி தலைவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த, எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த என் தந்தை 300 நாட்கள், குறைந்தது 300 நாட்கள் அவருடைய முகத்தை தொட்டிருப்பார். அப்படி ஒரு பாக்கியம் என் தந்தைக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்களின் ஒப்பனையாளராக பீதாம்பரமாக எல்லோருக்கும் தெரியும். அவருடைய படம் பார்க்கும்போது எல்லாமே அந்த டைட்டில் கடை பார்க்கலாம். அப்படிப்பட்ட அவருடைய யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டத்தை இந்த யூனிவர்சிட்டி சேர்மன் திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டாக்டரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு டிசர்வ் பண்ணுறோம் தெரியாது. பட் பொறுப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது லைஃப்பில். அதான் மேடையில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ வில் ட்ரை டு பி பெட்டர் ஹியூமன் பீயிங் டு ஜஸ்டிஃபை திஸ் ஆனர். ஏசி சண்முகம் சார், டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பாக, அப்புறம் வாசு சார் அவங்க குடும்ப சார்பாலையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். I'm really humble for this fabulous recognition. Thank you, sir. Okay. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய பட்டமளிப்பு விழாவில் சான்சலர் திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய அழைப்பில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசமூர்த்தி, திரு வாசு அவர்கள், திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள், தமிழகத்தினுடைய மாணவர்கள் பிஹெச்டி போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வாங்கியிருக்கார்கள். தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய ஏசி சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகாவிலும் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது, இந்த நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதேபோல் தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்டிய மாணவர்களாக, ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரும். நன்றி. கிண்டி மருத்துவமனையில் நம்ம பார்த்தோம், டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். அதிலிருந்து கூட இன்னும் இவர்கள் எல்லாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு
அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம், அவர்களுக்கு உரிய பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து பாரதிய தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இந்த குற்ற சம்பவங்கள். ஆகவே நடவடிக்கைகள் குறைவாகவும் நடவடிக்கைகள் கடுமையாகவும் இருந்தால் சவுதி அரேபியாவில் ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது கற்பழிப்பு செய்தால் நடு சாலையில் இருந்து தூக்கிலிட்டு மக்கள் பார்க்கின்ற வகையில் வைக்கிறார்கள். அந்த லட்சத்தில் ஒன்றுதான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. நன்றிப்பா. இந்த மாதிரி விழாவில் இங்கிலீஷ் பேசினவங்களுக்காக இங்கிலீஷ் பேசுகிறேன். எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லா பாஷை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. తెలుగు మాట్లాడతారా? తెలుగు వాళ్ళందరికీ నా నమస్కారం. அண்ட் அதுதான் இப்போ நான் எதுக்கு மறுபடியும் பேச வந்தேன்னா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் சொல்வதற்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து ஒரு குடும்ப விழாவை அவர் பார்த்துட்டாரு. ஸோ எல்லா ஃபேமிலிஸ் மேடையில் வந்து சொல்லி அவங்களை கௌரவப்படுத்துறது ரொம்ப என்னுடைய from the bottom of my heart, thank you sir. It's a fantabulous gesture of yours. அப்புறம் என்னுடைய நேவி இப்படிப்பட்ட ஒரு விழாவில் என்னுடைய நேவி பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆச்சு. அது வாசு சார் டைரக்ஷனில் பண்ண சாதுங்கிற ஒரு படம். மிக அருமையான ஒரு படம். ரொம்ப பேர் வந்த ஒரு படம் இது. ஸோ தேங்க்யூ அகெயின். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடம் நல்ல ஒரு ஹெல்த் ஃபார்ச்சூன் ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். God bless you. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.